சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இளைய திலகம் பிரபு சாருடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? அவர் இப்போ படப்பிடிப்புகளில் கலந்துக்கிறாரான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. இளைய திலகம் பிரபு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். தொடர்ந்து படப்பிடிப்புகளிலும் கலந்து கொள்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி டைட்டில் டீசர் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய திரையுலக பயணத்தில் அவரை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கின்ற படமாக பராசக்தி திரைப்படம் அமையும் என்ற நம்பிக்கையை பராசக்தி திரைப்படத்துடைய டீசர் விதைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். சார், நீங்க மண் தரையில் அமர்ந்து படம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திரையரங்கம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மண் தரையிலே மண்ணை குவித்து அதன் மேல் அமர்ந்து பல திரைப்படங்களை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த அனுபவம் இருக்க அது ஒரு சுகமான அனுபவம், எந்த நாளிலும் நினைவிலே நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்போதும் ஆற்காட்டிலிருந்து வேலூர் செல்கின்ற பாதையிலே ரத்னகிரிக்கு பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்குது. அந்த திரையரங்குக்கு டூரிங் டாக்கீஸ் என்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கிய எஸ்.ஏ. சந்திரசேகரை நம்முடைய டூரிங் டாக்கீஸ் குழுவின் சார்பாக ஒரு முறை அழைத்து சென்றிருந்தோம். அந்த வீடியோ கூட நம்முடைய டூரிங் டாக்கீஸ் யூடியூப் தளத்திலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சிவாஜி கணேசன் சாருக்காக பாடகர் மலேசியா வாசுதேவன் சார் பாடின முதல் பாடல் இது. எந்த படத்துக்காகன்னு நியூஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் என்ற திரைப்படத்திற்காக ஒரு கூட்டுக்கிளியாக என்று தொடங்கும் பாடலை சிவாஜிக்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருந்தார். சிவாஜிக்காக மலேசியா வாசுதேவன் பாடிய முதல் பாட்டு அதுதான். சார், நீங்கள் மனசு சரியில்லாமல் இருக்கும் பொழுது என்ன பாடல்லாம் கேட்பீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மனசு சரியில்லாமல் இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பாட்டை கேட்கறது என்னுடைய வழக்கம். அப்படி நான் மனசு சரியில்லாமல் இருந்த சந்தர்ப்பங்களில் பெருவாரியாக கேட்ட பாடல்கள்னா அது முதல் மரியாதை திரைப்படத்தினுடைய பாடல்கள் தான். சார், சமீபத்தில் நடிகர் மணிகண்டனுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் நீங்கள் அந்த நிகழ்ச்சி முழுவதும் சிரிச்சுட்டே இருந்தீங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே முழு நேரமாக நீங்கள் சிரிச்சதே இல்லை. ஆனால் அந்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தீங்க. அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சிங்கப்பூர்லேருந்து சரவணன் வீரையா கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் சாய்வு சித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அது அமையாது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற விருந்தினர்கிட்ட நான் பேசிக்கொள்கின்ற நிகழ்ச்சியாகத்தான் அந்த நிகழ்ச்சி அமையும். மணிகண்டனோடு நான் நடத்திய அந்த உரையாடல் சுவாரஸ்யமாக மட்டும் இல்லாமல் மிக இயல்பாகவும் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த நிகழ்ச்சியினுடைய பல கட்டங்களில் நான் சிரித்தபடி இருந்தேன். லைக்கா ப்ரொடக்ஷனில் ஏதாவது நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா எங்கே திரும்பினாலும் விடாமுயற்சி விளம்பரங்களாகவே இருக்குது. இது வரைக்கும் அப்படி விளம்பரங்களே இல்லையே. எப்படி இந்த மாற்றம் இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு விளம்பரங்களுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. லைக்கா நிறுவனத்துடைய நிர்வாகத்தில் எந்த மாற்றமும் பெருசாக இல்லை. உங்களுடைய பார்வையில் தான் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் ஆண்டனியுடைய 25வது திரைப்படத்தினுடைய டைட்டில் தமிழில் சக்தி திருமகனும் ஆங்கிலத்தில் பராசக்தினும் இருக்கே. இதுக்கான காரணம் என்னன்னு குவைட்லேருந்து இபோ கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய 25வது படத்தினுடைய தலைப்பு இனி தெலுங்குல பராசக்தி என்று இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த படத்தினுடைய தலைப்பை சுதா கொங்கரானுடைய இயக்கத்திலே பராசக்தி என்ற படத்தை தயாரிக்கின்ற ஆகாஷ் பாஸ்கரனுக்கு விட்டு கொடுத்து விட்டார் விஜய் ஆண்டனி. இயக்குனர் பாலாசரனுடைய அடுத்த திரைப்படம் என்ன? அவருடைய வணங்கான் திரைப்படத்தை எந்த ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்காங்க? எப்போ அதை ரிலீஸ் பண்ண இருக்காங்கன்னு சாலிகிராமத்திலிருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. அமேசான் ஓடிடி தளத்திலே வணங்கான் மிக விரைவிலேயே வெளியாக இருப்பதாக வலைதளங்களிலே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த செய்தியிலே உண்மையில் வணங்கான் திரைப்படத்தினுடைய ஓடிடி உரிமைகள் இதுவரையிலே விற்கப்படவில்லை. விற்கப்பட்டதற்கு பின்னால் தான் எந்த ஓடிடி தளத்திலே வணங்கான் திரைப்படம் வெளியாக போகிறது என்ற விவரங்கள் தெரிய வரும். எம்ஜிஆர் சாருக்கும் ஐஸ்வரி வேலன் சாருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஐஸ்வரி கணேஷுக்கு கிடைத்தது. அவர் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவராக எம்ஜிஆர் இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கினார். அதற்கு பின்னாலே துணை மந்திரியாகவும் ஆக்கினார். ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் தன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருந்தவர் அவர். எம்ஜிஆரையே விமர்சித்து கூட பல முறை அவர் பேசியிருக்கிறார்.
அதையெல்லாம் ரசிக்கக்கூடியவராக இருந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் இடையே நட்பு இருந்தது. ஏற்கனவே நடிகர் சிவகார்த்திகேயனுடைய திரைப்படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சது இங்க பல பேருக்கு பிடிக்கல. இப்போ நடிகர் விஜய் ஆண்டனியுடைய திரைப்படத்துக்கும் பராசக்தினே பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? ஃபியூச்சர்ல படத்தினுடைய பெயர் மாறுமானு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் முகமது கேட்டிருக்காங்க. இனி சுதா கொங்கராவுடைய இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற பராசக்தி படத்தினுடைய டைட்டில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரினுடைய 173வது திரைப்படத்தை லைகா, சன், ஜியோ, RKFI, நதியாவாலா, ஸ்டோன் பெஞ்ச் இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் படத்தை தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுட்டு இருக்காங்கன்னு வர தகவல்கள் உண்மையான ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் ரஜினியின் 173வது படத்தை தயாரிப்பதற்காக அவர்கிட்ட தேதி கேட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேல்ஸ் இன்டர்நேஷனல் அதிபரான ஐஸ்வரி கணேஷும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தினரும் தொடர்ந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி எப்படி இருக்காங்க. அதனால் இந்த 2 நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடுத்து நடிக்க வாய்ப்பு இருக்குது. நடிகர் விஜய் டிவிகேனுடைய கொள்கை சாங்ல பாடியிருக்காரான்னு KGFல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடலில் விஜயனுடைய குரல் இடம்பெறவில்லை. வீரபாண்டியன் திரைப்படம் தான் நடிகர்கள் விஜயகாந்த் அண்ட் சிவாஜி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்துல அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது அண்ட் அந்த திரைப்படத்துல யாரு சார் மெயின் ஹீரோ அண்ட் அவங்களுடைய நட்பு எப்படி இருந்துச்சுன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. வீரபாண்டியன் திரைப்படத்தில் நடிகர்களும் சிவாஜியும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடித்தது தற்செயலாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி தான். சிவாஜிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே இருந்ததை நட்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நடிகர்களும் சிவாஜி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் விஜயகாந்த். நடிகர் விஜய் சேதுபதி மீண்டும் வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் ஹீரோவா நடிச்ச திரைப்படங்களை விட வில்லனா நடிச்ச திரைப்படங்கள் தான் என்ன அதிகமா கவர்ந்துச்சு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி மீண்டும் வில்லனா நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சென்னையில் நடைபெற்ற அஞ்சல் தலை ஓவிய கண்காட்சியில் பேசின நடிகர் சிவகுமார் சார் இந்தியாவில் ஓவியனா பிறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய கருத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. அஞ்சல் தலை ஓவிய கண்காட்சியிலே அடுத்த ஜென்மத்திலும் ஓவியனாக பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்தியாவில் பிறக்கக்கூடாது என்று சிவகுமார் பேசினார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர் இதயத்தில் இருந்த வலி. ஒரு ஓவியனாக மிகப்பெரிய அளவிலே பொருள் ஈட்ட முடியாது அப்படின்ற சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்குது. அதைத்தான் அந்த பேச்சின் மூலம் குறிப்பிட்டு காட்ட விரும்பினார் சிவகுமார். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் ராஜகுமாரி என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த படத்தை இயக்கியவர் A.S.A. சாமி என்ற இயக்குனர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அந்த படத்துக்காக P.U. சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்து தர தயாராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே P.U. சின்னப்பா சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர். அப்படி ஒரு கதாநாயகனை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தர தயாராக இருந்த போதும் எனக்கு P.U. சின்னப்பாலாம் வேண்டாம், MG ராமச்சந்திரன் மட்டும் கொடுங்க போதும், அவரை விட்டு ஒரு வெற்றி படத்தை தருகிறேன் என்றவர் தான் A.S.A. சாமி. அவர் அப்படி சொன்ன அந்த செய்தி இருக்க அது அப்போது அந்த நிறுவனத்திலே இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த S.M. சுப்பையா நாயுடுடைய காதிலே தேனாக பாய்ந்தது. ஏன்னா எம்ஜிஆருடைய நலம் விரும்பிகளில் மிக முக்கியமானவர் S.M. சுப்பையா நாயுடு. இந்த செய்தியை உடனடியாக எம்ஜிஆருக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று எண்ணி S.M. சுப்பையா நாயுடு நேராக எம்ஜிஆரை பார்க்க போனார். எம்ஜிஆரை பார்த்து அடுத்த படத்தில் உன்னை கதாநாயகனாக்கணும் அப்படின்னு A.S.A. சாமி முடிவு செய்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் தெரிவித்தார். சுப்பையா நாயுடு அளவில்லாத ஆனந்தத்தோடு இந்த செய்தியை சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் முகத்திலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, சாயா என்ற படம் தான் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமான முதல் படம். அந்த படத்திலே அவருக்கு பல கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டன. கடைசியில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுமையடையவும் இல்லை. அதனால் இந்த செய்தி எம்ஜிஆருக்கு இனிக்கலை. அப்போ தான் S.M. சுப்பையா நாயுடு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தான் இயக்குனர் A.S.A. சாமியை நல்லா தெரியுமே, அவர்கிட்டயே கேட்டு இந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று. அதைத் தொடர்ந்து A.S.A. சாமியை சந்தித்தார் எம்ஜிஆர். அப்போ A.S.A. சாமி அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள்ட்ட என்ன சொன்னாரோ அதையே எம்ஜிஆரிடம் சொன்னார். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் கதாநாயகன் என்று எம்ஜிஆர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது பல எதிர்ப்புகள் வந்த நிலையிலும் எம்ஜிஆரை கதாநாயகனை வைத்து தொடர்ந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்தி நிறைவு செய்தார் A.S.A. சாமி. அந்த திரைப்படத்துடைய வெற்றி தான் எம்ஜிஆரை நிரந்தர கதாநாயகனாக்கியது. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப்ஹாப் ஆதி. படிக்கும்போது ஆதியுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்தது? ஆர்வம் வந்து மியூசிக்கில் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. யார் காரணம்?
அதே ப்ரொஃபஷனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டப்போ அவ்வளோவாக வீட்டில் ரசிக்கலை இல்லையா? இது ஒரு கெரியராக இருக்க முடியுமா? இது என்ன மாதிரியான தொழில், இது என்ன மாதிரியான வேலை? அப்புறம் அது போக நம்ம சினிமானா ஒரு ஒரு இதில் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா, சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.